வெக்கேஷன் முடிஞ்சுட்டுங்க. மினசோட்டாலேருந்து அட்லாண்டா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்க நிறுத்திட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு வெளில எட்டி பார்க்கும்போது தான் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு ட்ரக்லிங்க ஒரு ஹைட்டா ஒரு பெர்சன் வந்து உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது. ஆன்டி ஐசிங் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூயிட் வந்து ஏர்பிளைனோட விங்ஸ்லையும் டெயில்ஸ்லையும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வெதர் கோல்டாக இருக்கும்போதுங்க ஸ்னோ வந்து விங்ஸில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஏர்பிளைன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களாமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வந்து ஸ்ப்ரே பண்ணுறனால ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தடுக்குங்களாமாங்க. இந்த ஃப்ளூயிடில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளைக்காலும் ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி தாங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்க. ஒரு தின் லேயர் தான் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் கலர் தாங்க இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரீட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தாங்க. ஆனால் உண்மையாலுமே சொல்லணும்னா அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்தது. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.